ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா எடுத்தோடனே வீடியோவில் வந்து குழந்தைய காட்டிகிட்ருக்கேன் தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விலாக் தான். அதுதான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க பிளேஸில் மிடில் வந்து கொஞ்சம் பசிக்குதுன்னு பாப்பா சொன்னதுனால ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டு கிளம்பலான்றதுக்காக நாங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே எடுத்த வீடியோ கிளிப் தான். இப்போ வந்து கிளம்பிட்டும் போயிட்டுருக்கோம். போகும்போதே வந்து நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து சிக்பல்லாப்பூரில் இருக்க ஈஷா ஃபவுண்டேஷன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. அடுத்து வந்து இங்கே சிக்பல்லாப்பூர்ன்ற ஒரு பிளேஸ்லேயும் இருக்குது. இது வந்து கர்நாடகா, பெங்களூரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே வந்து கிரேப்ஸ் தோட்டம் தான். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக நிறைய கிரேப்ஸ் தோட்டம் தான் இருந்தது. இது ஒரு வில்லேஜுன்றதுனால நிறைய வந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வந்து இந்த சத்குரு இந்த பிளேஸை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ரொம்ப உள்ளே இருக்குது. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து இந்த பிளேஸுக்கு போக வந்து 85 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம். போகிற வழியில் சிக்பல்லாப்பூர்லேயே தான் வந்து இந்த ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. பார்த்த உடனே ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே போயிட்டு நம்ம ஒரு தரிசனம் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதனால வந்து உள்ளே போயிட்டு என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. சாமி கும்பிடணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். வீடியோ எடுக்கணுன்றது மறந்துட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தேன், ஓ இவ்வளோ அழகாக இருக்கே, இது நம்ம வீடியோவாக கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சைலண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த கோபுரம்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. கோவில் உள்ளே வந்து ஆஞ்சநேயர் இருந்தார், அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் இன்னொரு சாமி இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் இருந்தார். 9 நவகிரகம் இருந்தது. அதையுமே சுற்றிட்டு அதுக்கும் வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா அழகாக வந்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் இந்த டெம்பிளில் தான் பார்க்குறேன். கோயிலேருந்து வெளியே மொத்தமாக கோயிலை சுற்றி இது அட்டாச்சட்லாம் இருக்குது. பட் அந்த கோபுரம்லாம் விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. கோவில் விட்டு வெளியே வரும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அட்மாஸ்பியர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ். ரொம்ப சைலண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சாமியும் நாங்கள் கும்பிட்டு இப்போ வந்து நம்ம ஈஷா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து பயங்கரமான வந்து வில்லேஜுங்க. உள்ளே போக போக வந்து வெயில் வேறு அதிகமாக இருந்தது. நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன் பாருங்கள். நான் ஏன் இது வில்லேஜுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு என்னவோ நம்ம நார்த் இந்தியா சைட் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே வறண்டு போன மாதிரி இருந்தது. ஒரு லெவலுக்கு மேலே வந்து வில்லேஜுக்குள்ளே போக போக பச்சை பசேன்லாம் எதுவுமே இல்லை. ஆதியோகா டெம்பிள்குள்ளே போகும்போது நான் அந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்பல்லாப்பூர் வில்லேஜுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். ராமர் கோயில் திறப்பு விழான்னு ஒன்று நடந்துச்சு பார்த்திங்களா? அந்த டைமில் தான் நாங்கள் இங்கே போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இந்த சிவராத்திரிக்கு இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அப்போ போக முடியல. ஸோ அதனால் ஆல்ரெடி எடுத்த வீடியோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணேன். இது போய் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, ராமர் கோயில் திறப்பு விழா நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் போயிருந்ததுனால போகிற வழி எல்லாமே வந்து அந்த ஸ்டாச்சுவெல்லாம் வச்சு செலப்ரேஷனுக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நான் ஏன் இது போக போக உள்ளே வந்து ஒரு நார்த் இந்தியா சைடில் போகிற மாதிரி ரொம்ப வறண்ட பூமி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்னு நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஃபுல்லாமே வந்து காஞ்சி போன ஏரியா மாதிரி இருந்தது. ஏன்னோ மண் குவாரியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருந்தது. எங்கே மாறி எங்கேயாச்சும் வந்துட்டோமா நானே நினச்சேன், அந்தளவுக்கு இருந்தது. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்பெஷல் டேன்லாம் எனக்கு தெரியாது. நான் நார்மலாக தான் போயிருந்தோம் சாட்டர்டே. பட் அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேன்றதுனால அங்கே ப்ரோக்ராமும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு வரணுன்னா எப்படியோ நியர்பை 10-11 கூட ஆகிடும். அந்த ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நைட் டைமில் வர்றது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்து ஒரு 4:30 போல் அங்கே போயிட்டு இருந்தேன்.
அதனால சீக்கிரமாகவே நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகணுன்னு இருக்கேன். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு போகலான்ற டைமில் தான் வந்து அத்தனை ஃபோர் வீலர்ஸ் வந்துச்சு. எல்லாமே காரு தான். எதுக்கு இப்படி வந்தாங்கன்னு எனக்கே ஒரே குழப்பமாக இருந்தது. பார்த்தா லைட் ஷோ 7:00 மேலே லைட் ஷோ போடுவாங்களாம். அதை பார்க்க தான் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அந்த லைட் ஷோ பார்க்குறதுக்காகவே 8:00 வரைக்கும் கூட வந்துகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாகவே கார் தான். நான் அந்த பிளேஸை விட்டு வர்றதுக்குள்ளேயும் என்னை கிராஸ் பண்ணி ஒரு 10,000 காராச்சும் போச்சு. நிஜமாமே தான் சொல்கிறேன். நான் அந்த பிளேஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கார் போச்சுன்னு தெரியல. டிராஃபிக் ஆகிடுச்சு. போகிறதுக்கு பிளேஸே இல்லை. போகிறதுக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, வரத்துக்கும் அவங்களே வந்து கார் எல்லாமே இதாகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரோடே பிளாக் ஆகிருந்தது. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஈஷா தெரியும் பாருங்கள். கொஞ்சம் இன்னும் உள்ளே போகவே இல்லை. பட் ஈஷாவுடைய ஸ்டாச்சு நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். இதெல்லாமே வந்து அந்த சைடில் இருக்க ஷாப்ஸு. இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. இது வந்து ஈஷா டெம்பிளில் உள்ளே இருக்க பார்க்கிங்கில் இது வந்து வெளியே ப்ரைவேட்டாக இருக்க பார்க்கிங். இங்கே எல்லாமே வந்து பார்க்கிங் ரேட் வந்து டபுள் ட்ரிபிளாக இருக்கும். ஈஷா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5-6க்குள்ளே போயிட்டிங்கன்னா மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்க பார்க்கிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே இருக்க பார்க்கிங் ப்ரைஸ் வந்து வெளியே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். 4 வீலருக்கு வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியல. பட் 2 வீலருக்கு வந்து நாங்கள் 20 ரூபீஸ் அப்படி தான் கொடுத்தோம். இதே வெளியே பார்க் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து ஈஷா கோவிலில் வந்து பார்க்கிங் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. வெளியே தான் நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சீக்கிரமாக போயிட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்க. இப்போ நான் வந்து சும்மா ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ மெயினான டாபிக்குள்ளே போகலாமா? நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா டெம்பிளுக்கும் இங்கே இருக்க ஈஷா டெம்பிளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது சொல்லும்போது உங்களுக்கே வந்து இவ்வளோ மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தானா அப்படின்னு தோணும். 2 கோவிலுக்குமே நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான், ஆதியோகி சிவா. தமிழ்நாட்டில் இந்த ஆதியோகி சிவா டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே கர்நாடகாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிக்பெல்லாப்பூரில் இருக்குது. இந்த 2 கோவிலுக்குமே ஒரே டிசைனர் தான். அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கி வாசுதேவ். இந்த 2 கோவிலோடைய ஹைட்டுமே ஒன்று தான், 112. லென்த்து மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா டெம்பிள் வந்து 147 லென்த்தில் இருக்குது. இங்கே சிக்பெல்லாப்பூர் கர்நாடகாவில் இருக்க டெம்பிளுடைய லென்த் வந்து 150 இருக்குது. ஒரு 3 தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. வித் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஈஷா டெம்பிளில் வந்து 82 வந்து வித் இருக்குது. இங்கே சிக்பெல்லாப்பூர் கர்நாடகாவில் இருக்க ஈஷா டெம்பிளுடைய வித் வந்து பார்த்திங்கன்னா 85 இருக்குது. ஸோ ஒரு 3 தான் டிஃப்ரென்ஸ். நம்ம தமிழ்நாட்டை விட இங்கே இருக்க ஈஷா டெம்பிள் வந்து ஒரு 3 வந்து அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 கோவிலுமே கம்ப்ளீட்டான டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஈஷா டெம்பிள் வந்து February 2017. இங்கே கர்நாடகாவில் இருக்க டெம்பிள் வந்து January 2023 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்க டெம்பிள் வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து கர்நாடகாவில் இது வரைக்கும் எதுவும் வாங்கலை, ஏன்னா இப்போ தான் கட்டியிருக்காங்கன்றதுனால. இது வந்து 500 டோன்ஸில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்க டெம்பிள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வெயிட் வந்து 500 டோன்ஸ் வச்சு. இங்கே சிக்பெல்லாப்பூரில் வந்து 600 டோன்ஸ் வெயிட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஈஷா டெம்பிளோடைய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ஏக்கர்ஸ். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 200 ஏக்கர்ஸில் கட்டியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இந்த டெம்பிளுக்கு போக 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பெங்களூர்லேருந்து இந்த டெம்பிள் சிக்பெல்லாப்பூருக்கு போக 64 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரெண்டுக்குமே என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஈஷா டெம்பிளை ஓப்பன் பண்ணி வச்சவங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். இங்கே கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மாய் அப்படின்றவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கர்நாடகா இது ரெண்டுத்தோடைய ஃபவுண்டேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்குரு தான். டெய்லியும் ஒரு ஸ்பெஷல் தரிசனம் நைட் 7 மணிக்கு இருக்குது. அது வந்து திவ்ய தரிசனம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா
நிறைய உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் இங்கே கர்நாடகாவில் இருக்க ஈஷா டெம்பிள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெங்களூரில் வேறு ஏதாச்சும் பிளேஸுக்கு போய் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேஸ் நேமையும் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காக போய் வீடியோ எடுத்து போடுறேன். நான் போயிருந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்றதுனால பயங்கர க்ரௌடாக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.